ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது மஹி சமையல் விளாக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க எங்கள் வீட்டுக்குள்ளேயே போகலாம். ஃபஸ்ட்டு டோர் ஓப்பன் பண்ணதுமே இங்கே எதிர்த்தாப்பில் செவத்தில் விநாயகர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். நல்லா மங்களகரமாக அழகாக இருக்கும். டோருக்கு பின்னாடி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா யூபிஎஸ் கபோர்டு இருக்குது. யூபிஎஸ் இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாங்கியிருந்தோம். ஆல்ரெடி உங்கள் கூட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படியே இந்த பக்கம் உள்ளே வந்தோம்னா வீட்டுக்கு உள்ள ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் எப்பயாவது மழை டைமில் துணி காய போடுறதுக்காக கயிறு கட்டி வச்சுருக்கேன். இந்த கபோர்டெலாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது ஆல்ரெடி வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு டைம் இருக்கும்போது வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த பக்கம் வெளியே வந்தோம்னா வீட்டோட ஹாலில் பார்த்தோன்னா 2 திவான் கட்டில் இருக்குது. இந்த பக்கம் எத்தாப்பில் டிவி கேபினெட். கொஞ்சம் கசகசந்தான் இருக்கும், தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் 2 குழந்தைங்க இருக்கும்போது அவங்க இப்படி தான் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் முக்கியமாக இந்த டேபிள் சொல்லணும். இந்த டேபிள் நிறைய விதத்துக்கு எங்களுக்கு யூஸ் ஆகுது. நாங்கள் ஆக்சுவலாக டேபிள் பாப்பாவுக்கு எழுதுறதுக்கு தான் வாங்கினோம். ஆனால் 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. நான் இதை இந்த டேபிளில் இந்த இடத்துல எடுத்து வச்சு அயன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் எப்போயாவது என்னோடய ஹஸ்பண்டுக்கு மத்தியானம் சாப்பிட வரும்போது இந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு வச்சு கொடுப்பேன். யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டேபிள் இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டோம்னா நல்லா வசதியாக இருக்கும். இந்த டேபிள் 3 உயரமாக நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுதான் மேக்ஸிமம் உயரம். அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா வீட்டோட பூஜை ரூம். நேற்று தான் மிஷின் புதுசாக வாங்கினதுனால அதையும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜை செய்யும்போது வச்சு பூஜை செஞ்சுருந்தேன். உங்கள் கூட ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். மிஷின் புதுசாக வாங்கியிருக்கிறத நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி பூஜை பண்ணியாச்சு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டைனிங் ஹால். ஆனால் இப்போதைக்கு இந்த இடம் காலியாக தான் இருக்குது. இந்த இடத்துல தக்காளி, வெங்காயம் அந்த மாதிரி பொருட்கள் தான் ஏதாவது வச்சுப்பேன். அப்புறம் கிச்சனோட கவுண்டர் டாப் வீடியோவும் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். கிச்சன் டூர், ஃப்ரிட்ஜ் டூர்லாம் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ லென்த் ஆயிரும். இந்த பக்கம் ஃப்ரிட்ஜு. அப்படியே இந்த பக்கம் நேரம் வந்தோம்னா இந்த பக்கம் ஒரு 2 பெட்ரூம் இருக்குது. இதுதான் எங்களோட பெட்ரூம். இந்த பெட்ரூமில் மட்டும்தான் கட்டில் இருக்கும். இந்த பெட்ரூம்லேயே பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இதில் வெஸ்டர்ன் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. அப்புறம் இங்கே இருக்க கபோர்டு, பீரோவில் எல்லாம் எங்களோட ட்ரெஸ்ஸஸ். இந்த ஒரு ரூமில் மட்டும்தான் எங்களோட 4 பேரோட ட்ரெஸ்ஸும் இருக்கும். அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது. இங்கேயும் தூங்குறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரே ரூமில் 4 பேருக்கும் பத்தாது அப்படிங்கிறனால இங்கேயும் நாங்கள் தூங்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம். எல்லா ரூம்லையுமே கபோர்டு ஒர்க் நாங்கள் செஞ்சுருக்கோம். எல்லா ரூம்லேயும் நல்லா பெரிய பெரிய ஜன்னல் இருக்குது. ஹால்லேயும் நல்லா பெரிய ஜன்னல் இருக்கனால வீடு நல்லா வெளிச்சமாகவும் காற்றோட்டமாகவும் இருக்கும். இந்த கபோர்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தலைவாணி, போர்வை, பாய் இந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் பாப்பாவோட நோட் புக்கெல்லாம் இருக்குது. டெய்லி அவங்க எடுத்து வைக்கிறதுனால கொஞ்சம் கசகசன்னு தான் இருக்கும். பக்கத்தில் இந்த கபோர்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொம்மை, விளையாட்டு பொருட்கள் அந்த மாதிரி தான் இருக்குது. சின்ன சின்ன பொம்மைகள் மட்டும் அங்கங்கே விளையாடிட்டு அங்கங்கே வச்சுருக்காங்க. நம்ம எவ்வளோ தடவை எடுத்து கொண்டு உள்ளே வச்சாலும் அவங்க விளையாட தான் எடுக்கிறாங்க. சரின்னு சொல்லி அப்படியே விட்டாச்சு இருக்கட்டும்னு. பின்னாடி டோரு. அப்படியே பின்னாடி டோர் பக்கத்துலேயே இந்த பக்கம் வாஷ் பேஷன் இருக்குது. பின்னாடி ஒரு இந்தியன் டாய்லெட் பாத்ரூம். பெட்ரூமில் இருக்க அட்டாச் பாத்ரூமில் வெஸ்டர்ன் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. இங்கே துவைக்கிறதுக்கு கல், வாஷிங் மிஷின் எல்லாம் இங்கே தான் வச்சுருக்கேன். கையில் துவைக்கிற துணியை கல்லே துவைச்சி போட்டுருவேன். அப்படியே அங்கேயே காய போடுறதுக்கும் கயிறு கட்டி விட்டுருக்கேன். பின்னாடி டோர் ஓப்பன் பண்ணி வைக்கும்போது வீடு நல்லா வெளிச்சமாக இருக்கும். எங்கள் வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம மகி சமையல் விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அப்படியே பக்கத்துல பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு ஏறி போகிற பாதை. வீடு வந்து எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. நல்லா வெயில் அடிக்கும் போது முன்னாடி வந்து ஏதாவது பொருட்கள் வந்து காய வச்சுக்குவேன். துணியும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாண்டோட கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து காய வச்சுருக்கேன். இவ்வளோ தான் எங்கள் வீட்டோட ஹோம் டூர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.